Hi friends, this is Puviyarasi's kitchen. Today recipe Korean chilli garlic potato bites. நமக்கு பானிபூரி வேல்பூரி சாட் ஐட்டம்ஸ் மாதிரி கொரியன் சைடில் இது ஒரு சாட் ஐட்டம்ஸ். இது 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கும் டைம் வேகிறதுக்கு. நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். உருளைக்கிழங்கு ஒரு அகல பேனில் மாற்றிட்டு மேஷ் பண்ணுற கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா செம்ம சாஃப்டாக வந்திருக்கணும். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவுக்கு பாதி அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொரியன்ஸ் கார்ன்ஃப்ளவர் பதிலாக பொட்டேட்டோ ஸ்டார்ச் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு கிடைக்காது ஈஸியாக, அதனால் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். மாவு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக வந்திருக்கும். மாவு கரெக்டாக ரெடி பண்ணியிருந்தால் தான் விரிசல் இல்லாமல் நம்ம பால் உருட்ட முடியும். நீங்கள் பால் உருட்டும் போது ஒரு வேளை உடஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணணும். நம்ம பால் அழகாக உருண்டை பிடிச்சி இதேமாரி வாட்டர் பாட்டிலில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். லைட்டாக கூட ஸ்ப்ளிட் இருக்கக்கூடாது. அதை மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 6 மினிட்ஸ் எடுத்துக்கும் இது வேக வைக்கிறதுக்கு. இது வெந்தோடனே அப்படியே எல்லாம் மேலே வந்துடும். நமக்கு இப்போ நல்லா எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். நமக்கு ஜெல்லி ப்ரெஸ் பண்ணால் ஜவ்வுன்னு இருக்கும்ல, அதை மாதிரி தான் இதுவும் இருக்கும். அது ஸ்வீட்டாக இருக்கும், இது காரமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய், பொடிசா நறுக்குனா 4 பல்லு பூண்டு, பொடிசா நறுக்குனா பச்சை மிளகா, உங்களுக்கு ஆனியன் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, சோயா சாஸ் 1.5 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வேக வச்சுருந்த பொட்டேட்டோ பைட்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்றா ரஃப்பாக பண்ணாமல் லைட்டாக டச் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு சிவிங்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.